இன்னைக்கு நம்ம சூப்பர் கிரன்ச்சியான ஆனியன் சமோசா ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு 3 கப் மைதா மாவு, கொஞ்சமா உப்பு, தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணிய விட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10, 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா நீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்டிங் டைம் குடுத்துருங்க. இப்ப ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3யும் சேர்த்து இடிச்சு வச்சிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம், ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பைண்டிங் ஏஜென்ட்க்காக நான் கடலை மாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்கிரலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம டோல இருந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாரி ஒரு 4, 5 சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒண்ணுக்கு மேல எண்ணெய் தேய்ச்சு, அதுக்கப்புறம் மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இன்னொரு ஷீட்டையும் நம்ம வச்சுக்கலாம். இதே மாரி டோட்டலா 5 ரெடி பண்ணிட்டு மொத்தமா தேய்ச்சு தவால நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சமோசா ஓட ஷீட்ஸ் வந்து ரெடி ஆயிடும். இதே மாரி ரெடி ஆயிடும். இப்போ இத சைட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ட்ரிம் பண்ண லெஃப்ட் ஓவர் சைட்ஸ்ல நமக்கு டீப் ஃப்ரை பண்ணி நம்ம இது கூடவே ஸ்டஃபிங் கூடவே சேர்த்துக்கலாம். இல்லன்னா இதே ஒரு ஸ்நாக் மாரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதையுமே நம்ம 3 டிவிஷனா குடுத்துக்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெக்டாங்கிள் ஷேப்ல நம்ம சமோசா சீட்ஸ் ரெடி ஆயிடும். இதுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்காக நம்ம மைதா செலரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா மைதா, தண்ணி ஒரு திக் பேஸ்ட்ட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பேஸ்ட் வந்து திக்கா தான் இருக்கணும் இது மாதிரி. இப்போ ஒரு ஷீட்ட வந்து பிளேட்ல வந்து வச்சு, அத வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு நான் ஃபோல்ட் பண்ணி குடுத்துக்கிறேன். இப்ப சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மைதா பேஸ்ட்ட நம்ம அப்ளை பண்ணிட்டு, இதுவுமே இன்னொரு ட்ரையாங்கிள்க்கு ஃபோல்ட் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேவிட்டி மாரி நமக்கு கிடைக்கும். இதுக்குள்ள நம்ம ஃபில்லிங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு, நம்ம மேல் போர்ஷன்ல கூட மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்ப சைட்ஸ் எல்லாம் எங்கேயுமே ஓப்பன் இல்லாம நல்லா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சூப்பரான ட்ரையாங்கிள் ஷேப்ல சமோசாஸ் ரெடி ஆயிருச்சு. இப்ப இத வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சூப்பரான சமோசா வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன் சமோசா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டீட்டெயில் வீடியோ சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.